ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் தயவும் இருக்கவும் இந்த நாளில உங்களோடு கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இந்த நாளில ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து சோர்ந்து போய் இருக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் விசுவாசத்தோடு கூட ஸ்தோத்திரங்களை செலுத்தும் போது ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த காரியத்துல நீங்க அற்புதங்களை செய்ய போறீங்க, அதற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, இது நெடுநாட்களாய் தடைப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே, ஆனாலும் நீங்க உதவி செய்ய போகிறீங்க, அதற்காய் நன்றி என்று சொல்லி உங்கள் கவலைகளை மறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் செலுத்துங்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு வரும் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். சங்கீதம் 16வது அதிகாரத்துல 8வது வசனத்துல தாவீது இப்படி சொல்லுகிறார், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, ஆகையால் என் இருதயம் பூரிப்பாகிறது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆமென். தேவனே உங்க முன்பாக வைங்க. ஆண்டவர் இந்த காரியத்தில் அற்புதங்களை செய்வார்னு வைங்க. உங்க நம்பிக்கை அவர் பேர்ல வைங்க. எந்தெந்த காரியம் தடையா இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் தேவனுக்கு செலுத்துங்கள். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அப்பொழுது தாவீதை போல உங்களுடைய இருதயம் பூரிப்பாகிறதா இருக்கும். எந்த காரியங்கள் ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ, நன்மைகளை உயர்வுகளை சுகத்தை பலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ, அந்த காரியத்துல தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்த அவர் வல்லவராய் உங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். கவலையோடு கூட சோர்வோடு இருக்கிற பிள்ளைகளை நீங்க தேற்றுங்க, நாங்க ஜெபிக்கிறோம். அவங்க பாரங்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்துல வைக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. அந்த பாரங்களை அறிந்த தேவன், எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவன், இந்த ஒவ்வொருவருக்கும் இந்த கால வேளையில நீர் அற்புதங்களை செய்வீராக. என்னென்ன நன்மைகள் தடையா இருக்கிறதோ, என்னென்ன ஆசீர்வாத குறைவுகள் இருக்கிறதோ, சுகவீனப்பட்டு இருக்கிறார்களோ, பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ, மருத்துவமனையில் இருக்கிறார்களோ, ஆண்டவரே, எல்லா காரியங்கள் வாய்க்கட்டும். அற்புதங்களை செய்து நீங்க அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சந்தோஷத்தோடு இந்த நாளை ஆரம்பிக்கட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.